எருசலேமுக்கு பிரயாணம். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக் கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோக்கில்லியோன் ஊர்த்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். ஆசோ பட்டணம். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணி கொண்டிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். பவுல் எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்படுகிறார். துரோவாவில் இருந்து தரை மார்க்கமாக ஆசோ பட்டணத்திற்கு போகிறார். மற்றவர்கள் கப்பல் ஏறி பவுலுக்கு முன்பாகவே ஆசோ பட்டணத்திற்கு போகிறார்கள். அவரை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் அங்கு காத்திருக்கிறார்கள். பவுல் தரை மார்க்கமாய் போகும்போது பல சபைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும். அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யலாம். இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு பவுல் கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணாமல் தரை மார்க்கமாக தன் கால்களால் நடந்து ஆசோ பட்டணத்திற்கு போகிறார். பவுல் பிரயாணம் பண்ணுகிற பாதை பழங்காலத்து சாலை. வழி பழுதடைந்திருக்கும். நடப்பதற்கு சிரமமாய் இருக்கும். ஆனாலும் துரோவாவில் இருந்து ஆசோ பட்டணத்திற்கு போக தரை மார்க்கமே குறைந்த தூரம். கப்பல் ஏறி போனால் பிரயாணம் எளிதாக இருக்கும். சரீர களைப்பு குறையும். ஆனால் பவுலோ தரை மார்க்கமாக போவதையே திட்டம் பண்ணுகிறார். பவுல் போகும் வழியில் தன்னுடைய சிநேகிதரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். மேலும் அவரோடு சீஷர்கள் யாரும் போகாமல் அவர் தனிமையாக பிரயாணம் பண்ணுவதனால் ஜெபம் பண்ணுவதற்கும் தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கும் அவருக்கு அதிக நேரம் கிடைக்கும். பவுல் தன் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு தேவனை துதித்துக் கொண்டு தரை மார்க்கமாய் சந்தோஷமாய் பிரயாணம் பண்ணுகிறார். தரை வழியாய் பிரயாணம் பண்ணுவது கடினமானது. ஆனாலும் பவுல் எப்போதும் எளிதான வழியை தெரிந்தெடுப்பதில்லை. கர்த்தருக்காக கடினமாக உழைக்கக்கூடியவர் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்கிறார். மிலேத்து பட்டணம். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றுக்கொண்டு மித்திலேனே பட்டணத்திற்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோக்கிலியோன் ஊர்த்துறையில் தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். பவுல் துரோவா பட்டணத்தில் இருந்து கால்நடையாய் நடந்தே ஆசோ பட்டணத்திற்கு வருகிறார். அங்கு மற்ற சீஷர்கள் பவுலை சந்திக்கிறார்கள். அதன் பின்பு சீஷர்கள் பவுலை கப்பலில் ஏற்றிக்கொண்டு ஆசோ பட்டணத்தில் இருந்து மித்திலேனே பட்டணத்திற்கு வருகிறார்கள். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வருகிறார்கள். பவுல் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்படுகிறார். இதனால் ஆசியாவிலே அதிக காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து மறுநாளிலே சாமு தீவுக்கு வருகிறார்கள். துரோக்கிலியோன் ஊர்த்துறையில் தங்குகிறார்கள். இது சாமு தீவுக்கு அருகில் உள்ள துறைமுக பட்டணம். இங்கிருந்து மறுநாள் மிலேத்து பட்டணத்திற்கு வருகிறார்கள். இது எபேசு பட்டணத்திற்கு அருகில் உள்ள துறைமுக பட்டணம். பவுல் ஏற்கனவே 4 அல்லது 5 வருஷங்களுக்கு முன்பு எருசலேமுக்கு வந்திருக்கிறார். இப்போது பவுல் அங்கு மறுபடியும் வருகிறார். எருசலேமில் உள்ள திருச்சபையாரையும் சபையின் மூப்பரையும் பவுல் அதிகமாய் நேசிக்கிறார். அவர்கள் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே ஏராளமான ஜனங்கள் எருசலேமுக்கு வருவார்கள்.
இந்த பண்டிகை நாளில்தான் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சீஷர்களை ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். இதனால் கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு பெந்தெகோஸ்தே பண்டிகை நாள் மிகவும் முக்கியமான நாளாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பல வேலைகள் இருக்கலாம். நாம் ஓய்வில்லாமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். இவற்றுக்கு மத்தியிலும் நம்முடைய சிநேகிதரை சந்தித்து அவர்களோடு ஐக்கியமாய் இருக்க நாட வேண்டும். ஊழியம் தடைபடக்கூடாது. அதே வேளையில் சிநேகிதரையும் புறக்கணித்து விடக்கூடாது. பவுல் எருசலேமுக்கு பொழுதுபோக்குவதற்காக போகவில்லை. அங்கு போய் தன்னுடைய சிநேகிதரை சந்தித்து ஆவிக்குரிய காரியங்களையும் ஊழிய காரியங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக போகிறார்.